உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எந்த நம்பிக்கையில் நிற்கிறோம்? மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள். அநீதியும் அக்கிரமமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள். இப்போது அநீதியும் அக்கிரமமும் பெருகி நிற்கிறது, நல்லவர்களை தேடுவார்கள். அது உங்கள் பிள்ளைகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? வாக்குக்கு காசு கொடுப்பவன் ஏமாற்றுகிறான். நாங்கள் வாக்குக்கு காசு தர மாட்டோம், நல்ல வாழ்க்கையை தருவோம் என்று சொல்லி நிற்கிற இந்த பிள்ளைகளை கவனியுங்கள். நாங்கள் கையேந்தி கேட்பது உங்கள் வாக்கை அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை என்பதை நீங்கள் கவனியுங்கள். ஏனென்றால் படிக்க கல்வி, குடிக்க நல்ல நீர், பயணிக்க நல்ல பாதை, எரிக்க தடையற்ற மின்சாரம், பார்க்க சரியான தரமான மருத்துவம், கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, பெண்ணிய உரிமை, பெண்களுக்கான சம உரிமை, வேலை வாய்ப்பு, நிலமும் வளமும் சார்ந்த வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலைமையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை, பசி என்ற சொல்லே இல்லாது ஒழிப்போம். எவ்வளவு எவ்வளவு கனவோடு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் என்று பாருங்கள். அந்த கனவை நிறைவேற்ற கோடி கனவு கொண்டோம் என் அன்பு மக்களே, கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள், எங்களுக்கு ஒரே ஒரு வாக்கை தாருங்கள் என்றுதான் உங்கள் அன்பு பிள்ளைகள் உரிமையோடும் உணர்வோடும் உறவோடும் உங்களிடத்திலே கேட்டு நிற்கிறோம். அதுதான் நாங்கள் சொல்வது எதையும் சாத்தியப்படுத்த முடியாத ஒன்று இல்லை. உலகில் பல்வேறு நாடுகளில் எல்லா நாடுகளும் செய்து கொண்டிருப்பதைத்தான் சான்றாக காட்டி சொல்கிறோம். உலகத்திலே தலை சிறந்த நாடாக கல்வியிலே பின்லாந்து இருக்கிறது. பின்லாந்துன்னு ஒரு சின்ன நாடு இருக்கிறது. இரண்டாவது நாடாக தென்கொரியா இருக்கிறது. முதலில் தென்கொரியா தான் இருந்தது, அந்த பின்லாந்து அதை முந்தி கொண்டு போனது. மூன்றாவது இடத்தில் அப்போதிருந்து இப்போது வரை சிங்கப்பூர் இருக்கிறது. ஒரு சின்ன நாடு, கல்வியிலே மிகச்சிறந்த நாடாக இருக்கிறது. நம்ம மாநிலத்தில் ஒரு மாவட்ட அளவு கூட இல்லை, இந்த தருமபுரி அளவு கூட இல்லை. அது இன்னைக்கு உலகத்தில் மிகச்சிறந்த இடத்தில் கல்வியிலே சிங்கப்பூர் இளைஞனுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு இளைஞனுக்கு மட்டுமல்ல, உலகில் பல்வேறு நாட்டு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கிற இடத்தில் இருக்கிறது. வெறும் கடல் வளத்தை தவிர ஒன்றுமே இல்லை. என் அன்பு சொந்தங்கள் பாருங்கள், இந்த மூன்று நாட்டையும் முந்திக்கொண்டு உங்கள் பிள்ளைகள் ஆகச் சிறந்த கல்வியை தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு, என் நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று துடிக்கிறோம். எங்கள் கனவு மிக பெரிது. இந்த கனவை கையளித்தவன் யார்? எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவன் ஒரு கனவு கண்டான், 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இன மக்கள் எப்படி வாழ வேண்டும், எல்லா மொழிகளை தேசிய இனங்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்ற கனவு கண்டான். அந்த கனவை இந்த தலைமுறை பிள்ளைகள் எங்களுக்கு கையளித்தான். அந்த கனவுகளோடு ஓடி வருகிறோம். எங்கள் இலக்கு பெரிது, எங்கள் நோக்கம் பெரிது, எங்கள் கனவு பெரிது, எங்கள் பயணம் சரியானது, எங்கள் பாதை தெளிவானது, பயண தூரம் சற்று அதிகமாகிவிட்டது. அதனால்தான் உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு என்ற கோட்பாட்டை கொண்டு எளிய பிள்ளைகள், உங்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள், உங்களுக்காக உங்களிடமிருந்து வந்த பிள்ளைகள் உங்களிடத்திலே வாக்கை கேட்டு வந்திருக்கிறோம். வாக்கு என்பது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் வலிமை மிக்க ஒரு ஆயுதம், ஆகச் சிறந்த போர்க்கருவி. அதை அநீதிக்கு எதிராக நாம் இந்த தேர்தலிலே ஏந்த வேண்டும் என்றுதான் உங்கள் அன்பு மகன் உங்களிடத்திலே வேண்டுகிறேன். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை நாம் ஏற்போம். உணவு இல்லை என்றால் இங்கே உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற தத்துவத்தை வைத்து இந்த களத்திலே நிற்கிறோம்.